ஹாய் ஆரஞ்சபிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரியாலிட்டி ஷோ வருது இல்லையா சன் டிவில. அந்த ஷோல ஒரு சில கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாங்க அதை மறுபடியும் லிஸ்ட் போட்டு சொல்லுவோம். ஏன்னு கேக்குறீங்களா? வேற என்ன, கண்டென்ட் இல்லனா இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிக்கணும். எங்களை மாதிரி எந்த சேனலாவது பச்சையா ஒத்துக்குமா? ஆனாலும் நாங்க ஒத்துக்கிறோம்னா காரணம் என்ன? பொழப்புக்காக சூடு சொரணை வெக்கம் மானம் எல்லாத்தையும் பொழப்புக்காக மூட்டை கட்டி மும்பைக்கு அமிச்சிட்டோம். அதனாலவே பாத்தீங்கன்னா யார் கமெண்ட்ஸ்ல வந்து நம்மள கழுவி ஊத்துனா கூட அவங்க மேல கோவமோ வெறுப்போ வர மாட்டேங்குது. அடடே, நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சந்தோஷமா தான் பார்க்க தோணுது. இப்படி சோறு திங்கறதுக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? சரி, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஷோக்கு ஷெஃபா நம்ம பட் சார் வராரு. இவங்களோட சேர்ந்து ஒரு சில குக்ஸும் கோமாளியும் வர போறாங்க. சாரி, டூப் குக்ஸும் டாப் குக்ஸும் வர போறாங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டாப் குக்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் தீனா, பாக்ஸர் தீனா, ஸ்டண்ட் தீனா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இவருக்கு இருந்தாலும் இவரோட ஒரிஜினல் பெயர் சாய் தீனா. இவர் யாருன்னு உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எந்திரன், தெரி, பிகில், இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்துல நடிச்சிருக்காரு. ஆனா அது எல்லாத்துலயுமே ரஃப் அண்ட் டஃபா தான் நடிச்சிருப்பாப்டி. ஒரு தடவை உன்னை எங்கன்னா பார்த்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே வாரி துண்டு போயிடுவேன். இவரை கூட்டு வந்து இப்ப ரியாலிட்டி ஷோக்கு விட்டாங்க. அதெல்லாம் சரிண்ணே, வெள்ளித்திரையை விட்டு சின்ன திரைக்கு வந்துட்டீங்களே, ஒருவேளை படம் எதுவும் சிக்கலையோ? அதையும் பேச அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு விடுவாங்க. அதெல்லாம் சரி, அண்ணன் அவருக்கு கொடுத்த ரோலை எப்பவுமே பெஸ்டா தான் ப்ளே பண்ணுவோம். அப்படி உதாரணத்துக்கு அட்லி படம் அப்படின்னா கண்டிப்பா அண்ணன் இருப்பாரு. கடைசியா எடுத்த ஜவான் வரைக்கும் அவ்வளவு பெரிய பெஸ்ட் பர்ஃபார்மரை ஏன் மத்த டைரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க? நீங்க கவலைப்படாதீங்கன்னு, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் நீ எல்லாருமே உங்களுக்கு கால் மேல கால் பண்றாங்களா இல்லன்னு பாருங்க. விளக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வேலை கிடையாது. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் காதல் கொண்டேன், கோவில், மதுரை, இந்த மாதிரி சூப்பர் ஹிட் மூவிஸ்ல எல்லாம் ஹீரோயினா நடிச்ச சோனியா அகர்வால். இவங்க யாருன்ற டீடைல் உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனாலும் நம்ம சொல்லுவோம், இவங்க நம்ம தனுஷோட அண்ணனான செல்வராகவன் இருக்கார்ல, அவங்களோட எக்ஸ் வைஃப். நிறுத்தே, ஏன் டைரக்டாவே செல்வராகவன் சொன்னா எங்களுக்கு தெரியாதா? அது என்ன தனுஷோட அண்ணன் செல்வராகவன்? ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ அப்படின்னு கேக்குறீங்களா? எதையுமே டீடைலா சொல்லணும்ல. அப்படி நாங்க சொன்னாலும் சத்தியமா நீங்க நம்ப போறது கிடையாது. சும்மா 8 நிமிஷம் போறதுக்கு ஏதாவது டியூரேஷன் வேணும்ல, அதனாலதான். சரி, இந்த மேட்டர்லாம் ஆரஞ்சு பிளட்ஸ் ஆன நமக்குள்ள மட்டும் இருக்கணும், வெளியே போய் சொல்லக்கூடாது. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோஸ் திருத்துற ஹீரோயின்ஸா தான் நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அடுத்து புதுப்பேட்டை 2 வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கதா பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதையும் நம்ம செல்வராகவன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அதே தனுஷ் தான் நடிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தனுஷுக்கு வைஃப் சோனியா அகர்வால் ஆச்சே, அதாவது செகண்ட் வைஃப். அப்ப இவங்க அங்க நடிப்பாங்களா? ஏற்கனவே டிவோர்ஸ் வேற ஆயிடுச்சு அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம சோனியா அகர்வால் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் நடிக்கிறேன், கண்டிப்பா நடிக்கிறேன் அப்படின்னு முன் வந்திருக்காங்களாம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? சபாஷ், பொண்ணுன்னா இப்படிதான் பாருங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சைத்ரா லலிதா, சாரி லதா. சைத்ரா லதாவா? இதெல்லாம் என்னடா பேரு? கேள்விப்பட்ட பேர் மாதிரியே இல்லையே. ஒருவேளை கேரளால இருந்து இறக்கிருக்காங்களா அப்படின்னா ஷாக் ஆனீங்கன்னா புரியுற மாதிரி சொல்றேன். இவங்க ஃபர்ஸ்ட் விஜய் டிவில இருந்து சன் டிவிக்கு போய் அப்படியே நம்ம தலையோட வலிமை படத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு கியூட்டாவும் யங்காவும் இருக்காங்கல்ல. இவங்க ஆரம்பத்துல விஜய் டிவில கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியல்ல பிரியா பவானி சங்கர் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்புறம் அவங்களுக்கு படத்துல சான்ஸ் கிடைக்க, இதுக்கு மேல இந்த சீரியல்ல இவரோலாம் நடிக்க முடியாது அப்படின்னு விட்டு கிளச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க ரோல்ல யார போடுறது அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்போ நான் வரேன் அப்படின்ட்டு கையை தூக்கிட்டு வந்தவங்க தான் இவங்க ஃபர்ஸ்ட். இனி நான் தான் உங்கள் பிரியா. பிரியா அர்ஜுன். அதுக்கப்புறம் அந்த சீரியல் பெருசா போல. என்னதான் இவங்க கியூட்டா இருந்தாலும் எங்களுக்கு பிரியா பவானி சங்கர் ரோல்ல அவங்க மட்டும் தான் நடிக்கணும், வேற யார் நடிச்சாலும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு பெண்மார்களும் ஆண்மார்களும் சொல்ல அந்த சீரியலை ஈத்து மூட்டாங்க. அப்படியே சன் டிவி பக்கம் வந்து கயல், ஜீ தமிழ்ல யாரடி நீ மோகினி, இந்த மாதிரியான சீரியல் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இங்க வந்திருக்காங்க. வந்து விட்டால் வசந்த சேனை. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சுஜாதா. இவங்க யாருன்னா நிறைய படத்துல அம்மா ரோல் பிளே பண்ணிருக்காங்க. பருத்தி வீரன், சுறா, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, நான் சிரித்தாள், இந்த மாதிரி கண்டிப்பா இவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க மதுரையை சேர்ந்தவங்க. இவங்க ஸ்லாங்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன நீ கையெல்லாம் பிடிச்சிருக்கீங்க? உங்க எப்படி சொல்லுதனா? ஓ, அத வேற பண்ணுவியா நீ? எனக்கு தெரியாது. இவரின் வயது 50. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல சுஜாதான்னு சொன்னோனே யாரு அப்படின்னு நம்ம எடிட்டர் தம்பி பஷீரே நாக்கு தொங்க போட்டு வந்தாரு. இவங்களை பார்த்த உடனே மூஞ்சி தொங்கி போச்சு. உன்னை எல்லாம் அமலக்கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேணும்டா. அப்புறம் தான் கவலைப்படாத ராஜா, உனக்காகவே அடுத்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டோ காமிச்சோம். தம்பி 32 பல்லையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம பிக் பாஸ் ஐஸ்வர்யா தத்தா.
இவங்கள பத்தி என்னன்னு சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சரி, தெரிஞ்சதை சொல்லுவோம். இவங்க பிக் பாஸ் 2ல வரதுக்கு முன்னாடியே தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும் அப்படின்ற ஒரு படத்துல நாக்கமுக்க நக்குலுக்கு பேரா நடிச்சாங்க. அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் படம் பண்ணலனாலும் அங்கங்க சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி ஒரு சில கேரக்டர்லாம் வந்தாங்க. பாயும் புலி, காஃபி வித் காதல், இந்த மாதிரியான ஒரு சில படங்கள்ல பாவம் இவங்களுக்கு யாஷிகாவோட சுத்தத்துக்கே டைம் கரெக்டா இருக்குது. படம்லாம் நடிக்கிறதுக்கு எங்க டைம் இருக்க போகுது? இங்க பாருங்க, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. யாஷிகா பத்தி தப்பா பேசினா பொறுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஷலி நிவேகாஸ். எது சலியா? சலி கிடையாது, ஷலி நிவேகாஸ். ரசித்து கிடந்து விழிகை வேறாரையும் பார்க்காதே. இவங்க யாருன்னா இவங்களை பத்தி சொல்றதுக்கு நமக்கு பெருசா இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கல. இருந்தாலும் இவங்க ஒரு சில வெப் சீரிஸ்லாம் நடிக்கிறதா சொல்றாங்க. ஆனா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பட் வேறன்னு தாங்க தெரியல. ஞாபகம் வந்துச்சு. நம்ம வாணி போஜன் செங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் பண்ணாங்க. அது 2 லேடி பொலிட்டீஷியன்ஸ் பத்தி. அவங்க யாருன்னு நம்ம சொல்ல விரும்பல. இருந்தாலும் அவங்களோட கதையை வெப் சீரிஸா எடுத்தாங்க. அதுல இவங்க தான் மெயின் ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. அப்படி யாரோட ரோல் அப்படின்னு கேக்குறீங்களா? யாரோட ரோலோ எதுவும் சொல்ல மாட்டேன். வெப் சீரிஸ்ல நடிச்சாங்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க, அவ்வளவுதான். அந்த பயம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நரேந்திர பிரசாத். இவர் யாருன்னு எனக்கு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. குமார் சொல்லுங்க, யார் இவரு? பிகாஸ் பசங்க டீடைல்ஸ்லாம் நாங்கள் கேட்டு வச்சுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கோம். சொல்றேன் கேளுங்க. இவரே பிளாக் ஷீப்னு ஒரு சேனல் இருக்கு தெரியுமா? அதுல இருந்திருக்காரு போல இருக்கு. அதே சேனல்ல டூட் விக்கி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காராம். அவர் மண்ணாங்கட்டி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாராம் நம்ம நயன்தாராவை வச்சு. அந்த படத்துல இவர் நடிச்சிருக்காராம். இருங்க தெளிவாவே சொல்லிடுவோம், இல்லனா கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு சில பீஸுங்கெல்லாம் கம்பு சுத்தும். பயமா அது கடிச்சிராத. படம் பேர் தெரியலனா சும்மா மூடிட்டு அப்படின்ட்டு. அதனால தெளிவா சொல்றேன், மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960 அப்படின்னு ஒரு படம் பண்றாரு போல. அது மட்டுமின்றி ஆஹா கல்யாணம் அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிமும் பண்ணிருக்காராம். பிளாக் ஷீப், அப்புறம் படம், அப்புறம் சன் டிவி. அப்ப நெக்ஸ்ட் பிக் பாஸ் சீசன் 8க்கு வருவாரோ? என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போம். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சுவாமிநாதன் விஜயன். இவர் வில்லன், இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்துல வில்லன் ரோல்லையும் பண்ணிருக்காரு. சமீபத்துல சந்தானமோட சேர்ந்துக்கிட்டு காமெடி ரோலும் பண்ணிட்டு இருக்காரு. இவரை டக்குன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, எனக்கு எவன்டா ரைட் ராங் சொல்றது? இவர் ஒரு ஃபேமஸ் ஸ்டண்ட் மாஸ்டர். இவரோட டாடி எம்ஜிஆர் காலத்துல மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டரா. இவரை ஒரு சில மக்கள் பெப்சி விஜயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு. அதை சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா நீங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. சொல்லட்டுமா வேணாமா? அந்த பயம் இருக்கட்டும். பயமா? உன்னை பார்த்து பயப்படுறது நீ என்ன பெரிய பின்லேடனா? நான் கடவுள் படத்துல ஒரு பயங்கரமான வில்லன் தான் நம்ம மொட்டை ராஜேந்திரன். அப்பேற்பட்ட ஆளை கூட்டின்னு வந்து சந்தானம் அவரோட க்ரூவோட சேர்த்துக்கிட்டு காமெடியன் ஆக்கி விட்டாரு. அதே மாதிரிதான் இப்போ பெருசா இவருக்கு சான்ஸ் எல்லாம் படத்துல கிடைக்கலனாலும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்தானமோட க்ரூ இவரை கூப்பிட்டுக்கிச்சு. எனக்கு ஸ்டண்ட் மட்டும் இல்ல காமெடியும் பண்ண வரும் அப்படின்னு சொல்லி நல்லா காமெடிஸ் கூட பண்றாரு. அதுலயும் லுங்கி டான்ஸ்ன்ற பேர்ல ஒன்னு ஆடுவாரு. அதை நீங்களே பாருங்க. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கம் புலி. சிங்கம் புலி வந்ததெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு நேரம் ராகேஷ் ப்ரோ தான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன வேற வாய்ஸ் கேக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மனுஷனுக்கு ஏதோ அர்ஜென்ட்னு பாத்ரூம் பக்கம் ஓடினாரு. ஆனா நம்ம கடமையை முடிக்கணும் இல்லையா? அதனாலதான் நானே வந்துட்டேன். இவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இவர் ஒரு டைரக்டர். அஜித் வச்சு ரெட், சூர்யா வச்சு மாயாவின் 2 படம் பண்ணிருக்காரு. சரி, இவரும் இந்த டீம்ல ஜாயின் பண்ணிட்டாரு. என்னென்ன சேட்டை பண்ண போறாரோ. ஓகே ஆரஞ்சு பிளட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த டாப் குக் டூப் குக்கோட அப்டேட் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பார்த்து சிறப்பிச்சிடலாம். ஓகே, see you all in next video. Until then, tata, bye bye from Rakesh and Jenny. Bye.